எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை. அதாவது 84 கடைசி புருக்லின் மருத்துவமனைக்கு போயாச்சு. அது பிறகு அவர் இல்லாமலே தேர்தலை சந்தித்து ஜெயலலிதா அவர்களோட பிரச்சாரத்தில் வெற்றியும் பெற்றாச்சு. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ராஜீவ்காந்தி உட்பட வரும்போது எம்ஜிஆர் தான் அவங்க பார்த்தாங்க. எம்ஜிஆர் எப்போ போய் பார்ப்பாருன்னா தலைவர்களை இந்த நிதி கமிஷன்ல கூட்டம் போட்டு முதலமைச்சர்களை கூப்பிட்டு வருவாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கறதுக்காக முதலமைச்சர் போறது. அதில் கூட மன்மோகன் சிங் நிதி கமிஷன் தலைவராக இருக்கும் போதுங்க 86 87 சத்துணவு திட்டத்துக்கு நிதி கேட்டார். மன்மோகன் சிங் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவீங்க, அதுக்கு நாங்கள் நிதி கொடுக்கணுமான்னு அவர் கேட்டார். எம்ஜிஆர் கோவம் வந்துருச்சு. அப்படியே வந்து விருட்டுன்னு எந்திரிச்சு தமிழ்நாடு போயிட்டார். இப்போ ராஜீவ்காந்திக்கு அது தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் பதறி போய் மன்மோகன் சிங் நிதி கமிஷன் தலைவர் அவரை கூப்பிட்டு பேசி அதுக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆர் அவர்களை வர சொல்லி அவர் கேட்ட நிதியை கொடுத்தாங்க. இதுதாங்க வரலாறு. அதிமுகவோட வரலாறு இதுதான். அதிமுகவிலிருந்து தலைவர்கள் போய் வந்து டெல்லி தரிசனத்துக்கு வெயிட்டிங்கே கிடையாது. மோடியா லேடியா கேட்டவங்க தானே ஜெயலலிதா அவர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எனவே தான் இந்த முகத்தை துடைத்து கொண்டு வந்தாரா, முக்காடு போட்டு கொண்டு வந்தாராங்கிற அந்த கேள்வி பிரதானமாக கூர்மைப்பட்டது. எங்களுக்கு வந்து அண்ணா தான் வளாகங்க. அண்ணா பத்திரிகை, தாய் பத்திரிகை, மெட்டி பத்திரிகை, 3 வந்து அறிஞர் அண்ணா அறக்கட்டளையிலிருந்து அறக்கட்டளை அலுவலகத்தில் அங்கே ஒரு ப்ரெஸ்ஸு, அங்கேருந்து வெளியிடப்பட்டது. எம்ஜிஆர் அவர்களின் மனைவியார் ஜானகி அம்மா தான் அதுக்கு வெளியீட்டாளர், உரிமையாளர். எம்ஜிஆரோட வளர்ப்பு மகன் அப்பு சார்னு சொல்லுவோம், அப்பு என்கிற ரவீந்திரன், அவர் தான் நிர்வாகி. வலம்புரிஜான் வந்து தாய்க்கு ஆசிரியர், அண்ணாவுக்கு ஆசிரியர் கார்கி. அண்ணா கட்சி பத்திரிகை, மாலை பத்திரிகை, காரசாரமாக கட்டுற வரும். அதில் வந்து 1983 எம்ஜிஆர் அவர்களது பேட்டியை முழுமையாக பிரசுரிச்சிருந்தோம். ஒரு 1.5 பக்க பேட்டிங்க. அதில் அவர் மிக கடுமையாக ஆர்எஸ்எஸ்ஸே சாடி இருப்பார். என்னன்னா, மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு இந்து முன்னணி, நான் ஆரம்பத்தில் சொன்ன கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அதில் மண்டைக்காடு இருக்கு. இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கலவரம். இந்து முன்னணி அதில் நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து அவர்களது ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்திருப்பார் முதலமைச்சர் எம்ஜிஆர். அனுமதி மறுத்ததுக்கான காரணங்களை சொல்லும்போது தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கோட் பண்ணுவார். நான் டெல்லிக்கு போயிருந்தேன், அங்கே வந்து ஒரு 10-15 பேர் வந்து என்னை சந்திச்சாங்க, எல்லாம் படித்தவங்க தான், திறமையானவங்க தான். நாகர்கோவில் துப்பாக்கி சூட்டில் ஏராளமான பேர் இறந்து போயிட்டாங்க, இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, உங்கள் பதில் என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் விசாரிச்சுட்டு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொன்னேன். இந்து மஞ்சுங்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள், அதாவது இந்து முன்னணி மாதிரி இந்து மஞ்சு என்ற அமைப்பை சேர்ந்தவங்க, இந்து மஞ்சுனா இந்து முன்னணி தான் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள்னு அவங்க சொன்னாங்க. எம்ஜிஆர் ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க. ஆர்எஸ்எஸோட துணை அமைப்பு இதுதான். ஆர்எஸ்எஸ் இந்து மதத்தை காப்பாற்றுகிற லட்சணமா? மதத்தை வந்து எந்த அமைப்பு காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏதோ உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு ஒழுக்கமாக இருக்காங்கன்னு நான் நினைச்சேன். எப்படி சொல்லியிருப்பாருங்க அவர்? ஒரு பெரிய 1.5 பக்க செய்தி என்கிட்ட லிங்க் இருக்கு. நாங்கள் எங்கள் காலத்தில் பிரசுரம் பண்ண பேட்டி ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் தேடி லிங்க்கும் வச்சுருக்கேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தீவிரமான மதவாதத்தை வெறுத்தார்கள். ஆனால் சொந்த ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. அது ஜெயலலிதா அவர்கள் கல்டிவேட் பண்ணி அதை பெரிதும் வளர்த்து வைத்திருந்தார். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பனிப்போர் 72 ஜூனோ ஜூலையோ. எப்பவும் திமுக மாநாடு தொடங்கும் போது எம்ஜிஆர் 2 நாள் மாநாடுங்க. அது முதல்ல வந்து அந்த மாநாட்டு பந்தல் துரத்து வைத்தல் இதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு ஊர்வலம் மாதிரி நடக்கும். எம்ஜிஆர் கொடி பிடிச்சிட்டு வருவார். எம்ஜிஆர் 1972 அவர் சூப்பர் ஹீரோ. அதாவது இப்போ ஒரு கட்சி மாநாட்டுக்கு விஜய் வந்து கொடி பிடிச்சிட்டு நடந்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி வரல 72. நாங்கெல்லாம் கூடி நிற்கிறோம். இதே மாதிரி தான். நான் வேலைக்கே வந்துட்டேன். மூக்காமுத்து வந்தார் கொடியை பிடிச்சிட்டு. அந்த இடத்துலயே வந்து டபாக் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு 2-3 மாசத்துல அதிமுகவே வந்துருச்சு. அப்போ எம்ஜிஆர் பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் போயிட்டார் மாநாட்டில். உடனே நாங்களும் வெளியில் வந்துட்டோம் எல்லாரும். கலைஞர் ரொம்ப, அவர் முதலமைச்சர், ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. அவர் எம்ஜிஆர் பாதையில் பயணிக்க விரும்புகிறார். அதாவது இந்த 77 வந்து ஒரே ஒரு மாசம் ஆட்சி தாங்க. 74 மார்ச். அப்புறம் 77 வெற்றி வந்து கொஞ்சம் 30 தொகுதிக்கு 14 தொகுதி கிடைச்சது அதிமுகவுக்கு, 13 இல்லைன்னா 14. அப்ப என்ன அதுக்கு பிறகு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, 77 வந்து மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப செலவாகுது யூனியன் டெரிட்டரி மெயின்டைன் பண்ண,
அதனால வந்து யூனியன் டெரிட்டரி பிரதேசங்களை பக்கத்துல இருக்கிற பெரிய மாநிலத்தோட இணைச்சிடலாம்னு சொன்னார். அவர் ரொம்ப சிக்கனக்காரர். எனக்கு 77 ரொம்ப நல்ல நினைவுல இருக்கிற விஷயம். அப்போ பாண்டிச்சேரி, காரைக்காலும் தமிழ்நாட்டோட இணையுது. மாஹே, ஏனா பகுதிகள் அந்தந்த மாநிலத்தோட கேரளாவுடைய, ஆந்திராவுடைய இணையுது. இதான் ப்ரொபோசல். பாண்டிச்சேரி மக்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து அந்த பிரெஞ்சு கலாச்சாரம், தங்களுக்கு என்று தனியான பண்பாட்டு பெருமை, இப்படியான ஒரு எண்ணம். எம்ஜிஆர் அவர்கள் அது ஆமோதிச்சிட்டாரு. அதாவது மொராய் தேசாயோட ப்ரொபோசல் வந்து சரிதான். பொருளாதார ரீதியாக வந்து அது நல்லதுன்னு அவரு சொன்னது அதிமுகவுக்கு அது பலவீனமா போயிருச்சு. ஏன்னா 77 பாலிடிக்ஸ் நிலவரம் அதுதான். பெரிய அளவுக்கு அதெல்லாம் தலைப்பு செய்திகளா வந்த விஷயம். அது பிறகு பாண்டிச்சேரியில இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு வரலாறு காணாத ஒரு மக்கள் போராட்டம், கலவரம். மத்திய படையெல்லாம் வந்துருச்சு. துப்பாக்கி சூடு. பலரும் மரணம். பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல அப்படியான பாலிடிக்ஸே நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப அமைதியா போற பாலிடிக்ஸ். 1983 அண்ணா பத்திரிகையில நாங்க அந்த காலத்துல இந்து முன்னணி ஊர்வலத்தை நான் ஏன் அனுமதி மறுத்தேன்னு எம்ஜிஆர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதை நாங்க பிரசுரம் பண்ணியிருக்கோம். 1983. இதே மாதிரி மண்டைக்காடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இதே மாதிரியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வரும்போது இந்து முன்னணி ஊர்வலம் நடத்தணும்னு கேட்டுச்சு. அனுமதி மறுப்பு எம்ஜிஆர் முதல்வர். அதுக்கு பிறகு அதுக்கு காரணம் சொன்னார் அவரு. என்னன்னா இவங்க வந்து நான் டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில வந்து இந்து மஞ்சுங்கிற அமைப்பு, அது வந்து இவங்களோட துணை அமைப்பு. ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி துணை அமைப்பு. அவங்க வந்து 15 பேரை சுட்டு கொன்னுட்டீங்களாம்ல ஆர்எஸ்எஸ் காரங்களன்னு குற்றம் சாட்டினாங்க. நான் அதிகாரிகள்ட்ட கேட்டப்ப அப்படியான சம்பவமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை சொன்னேன். ஆனா அவங்க என்னை முற்றுகையிட்டு எம்ஜிஆர் ஒழிகன்னு கோஷம் போட்டு என்னுடன் இருந்த அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரனை தள்ளி விட்டார்கள். இதுதான் வந்து மதத்தை காப்பாற்றுகிற செயலா? மதம் வந்து யாரையும் காப்பாற்றணுங்கிற நிலைமையில மதம் இல்ல. எனவே நான் இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்தேன்னு அவர் சொன்னார். இது 1983. 42 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க எம்ஜிஆரின் மனைவியார் வந்து ஜானகி அம்மையாருங்க. எங்களுக்கு வந்து எங்க முதலாளி அண்ணாவிலையும் தாயிலையும் இப்பதான் நான் பழனியப்பா தியேட்டர் உதாரணம் சொன்னேனே, அண்ணாவிலையும் தாயிலையும் அவங்க முதலாளி. அவங்களுக்கே விழலையே. எம்ஜிஆர் ஓட்டு 88ல வந்து அவங்களுக்கு விழுந்திருக்கணும்ல 88, 89ல. எம்ஜிஆரின் மனைவி இல்லையா? கையில பத்திரிகை எல்லாம் இருக்கு. எம்ஜிஆர் படங்களோட நிறைய படங்கள், பாடல்கள் அதோட ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே எம்ஜிஆர் வந்து சிக்காகி இருக்கும் போதுங்க ஆர்எம்பி இருந்தாரு. 84, 85 தேர்தல். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, 2 பாட்டு ஒளி விளக்கு படத்துல வர்ற பாட்டு. இன்னொரு பாட்டு நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. ஜெயலலிதா அவர்களே வந்து டூர் அனுப்புனாரு. அவங்க எம்ஜிஆரை வந்து ஜெயலலிதா முகத்துல பார்த்தாங்க ஜனங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த 2 பாட்டும் எல்லா சினிமா தியேட்டர்லயும் மெயின் பிக்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடுங்க. ஆட்சி கையில் இருந்தது. அது சாத்தியப்பட்டது. யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாம புருக்லின்ல இருக்காருங்க. நீங்க சினிமாவுக்கு போறீங்க. ஒரே ஒரு பொழுதுபோக்கு தான் அப்போ. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற பாட்டு வருது. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ ஒளி விளக்கு அப்படின்னு அடுத்த பாட்டு வருது. எப்படி இருக்கும் மக்கள்கிட்ட உணர்வு? அதை கிரியேட் பண்ண முடியுமா நம்ம எம்ஜிஆர் பேரை சொல்லி? இதுக்கு இன்னொரு சாட்சியம் எதுன்னா எம்ஜிஆரோட உயில். எம்ஜிஆரோட உயிலையும் அவர் எனக்கு பிறகு இந்த கட்சி பிளவுபட்டால் எது உண்மையான அதிமுகன்னு தீர்மானிக்கணும். எப்படி தீர்மானிக்க முடியும்னா, கட்சியின் குறைந்தபட்சம் 80% அங்கத்தினர்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான அதிமுக என்று அவங்களுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் சேரணும்னு அவர் வந்து உயில்ல ஒரு விதியும் ஏற்படுத்தினார். ஃபவுண்டர்ஸ் விஷ்.